அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை இது மாறாததாகவே இருக்கிறது. இவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஏசப்பா நமக்குள்ள எவ்வளோ நல்லவரா நம்மளோட வந்துட்டே இருக்கிறாங்க இல்லையா? சத்திய ஆவியாகிய தேச்சரவாளனையும் நமக்காக கொடுத்து நம்மோடு இருக்கிறார். நம்ம என்ன பாட முடியும்? வர நல்லவரே என் இயேசுவே, எல்லாம் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. மேலும் துதித்து பாடுவோம். கர்த்தர் மிகப்பெரியவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நம்மோடு இருக்கிறார் என்பதை சேர்ந்து பாடலாமா? நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதியுமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே உரியது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களுடைய ஆழங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்னும் நாம் எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தலாம்? பிரசங்கி 8:17 இப்படியாக சொல்கிறது. தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து. யார் சொல்றா? சாலமன் ஞானி அதில் எழுதுறாரு. சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். இதை சொல்றது யாருன்னா, தன் காலத்திலே ஞானியாய் வாழ்ந்த சாலமோன். பின்னும் ஒருவர், அதாவது ஏசப்பா சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனை போல ஞானி யாருமே இருந்ததில்லை. சாலமோன் சொல்றாரு, கண்டுபிடிக்க முடியாதுப்பா அப்படின்றார். ஸோ ஞானத்தினால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த யார் கண்டுபிடிக்க முடியும்? உலகத்தில் நிறைய நடக்குது, இதை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது, மாட்டான் என்று சொல்லுகிறார். இப்பேற்பட்ட புதை பொருட்களை, நிறைய விஷயங்களை ஆண்டவர் ரொம்ப அழகா தொகுத்து தம்முடைய ஞானத்திலே செய்திருக்கிறார். இதை உலகத்தில் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது என்று ஒருவர் கண்டுபிடித்து விட்டார், அவர் சாலமோன் ஞானி. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏசப்பா ரொம்ப ஞானமாக படித்தாங்க. அதனால தான் அவர் சொல்கிறார், சூரியனுக்கு கீழே எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. சூரியனுக்கு கீழே எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நமக்கு 12 கோள்கள் இருக்குது, அதுக்கு மேலே பல நட்சத்திரங்கள் இருக்குது. பெயர் சொல்லி அழைக்கிறார் கர்த்தர். அவ்வளவு ஞானமாய் செய்த கர்த்தர் பூமிக்குள்ளே காரியங்களை வைத்திருக்கிறத, அந்த சிஸ்டமை இயேசுக்கு முன்னால் வரைக்கும் இருக்கிறத கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு ஞானி எழுதுகிறார். சரி, இப்படியே இதுக்கு ஒரு அப்படியே பின்னாடி வருவோம். இது ஏசப்பாக்கு முன் நடக்குது, ஏசப்பாக்கு பின் வருவோம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார். அதற்கு பின்பாக கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனாக மாறின பவுல் ஒரு வசனத்தை எழுதுகிறார். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. இவர் என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்றாரு அப்படின்னா, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்றதை பத்தி சொல்றாரு. ஸோ ஸ்பீக்கிங் டு த ஜென்டைல்ஸ், அவர் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்றது முன்னகட்டி அறிவிக்கப்படவில்லை. யூதர்களுக்கு மட்டும் குறிப்பாக நம்ம மட்டும்தான் ஆண்டவர் எடுத்து இஸ்ரவேலா
என்னுடைய சேஷ்ட புத்திரன்னு சொல்லி நமக்கு மட்டும் அவரை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுது புறஜாதிகள் எல்லாருக்கும் தம்மை விளங்க பண்ணுகிறார். அவர் தான் வந்துட்டு கிரியேட்டர் காட் அப்படின்னு சொல்லி நம்மை உருவாக்குனர்னு சொல்லி, அதனால் அவர்களும் அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லி இந்த சுவிசேஷத்திற்கு நான் ஊழியக்காரன் ஆனேன் அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்டில் சொல்கிறார். ஆனால் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒருவர் இருந்தார். அவருக்கு என்னவும் தெரியும்னா இந்த உலகத்தில் நடப்பதும் தெரியும், நடந்ததும் தெரியும், நடக்க போவதும் தெரியும். அவர் யார்? இன்னைக்கு நாம் எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் தெரியுமா? வெளிப்படுத்துகின்ற பரிசுத்த ஆவியானவரை நமக்காக பிதா அனுப்பினதினாலே, ஏசப்பா போய் கேட்டதினால பிதா பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அனுப்பினார். அவருக்காக அவரிடம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். வெளிப்படுத்துகின்ற பரிசுத்த ஆவியானவர் எதை வெளிப்படுத்த முடியும்? உங்களுடைய வாழ்க்கையை உங்களிடம் வெளிப்படுத்த முடியும். நீங்கள் யாருக்கு எதை எப்பொழுது எப்படி பேச வேண்டும் என்று வெளிப்படுத்த முடியும். சுவிசேஷத்தை எவ்வளவு ஞானமாய் சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லித்தர முடியும். நாம் ஏன் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? இந்த உலகத்தில் உள்ள சிஸ்டத்தை பிதாவே பரலோகத்திலே உம்முடைய ராஜ்யத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் சித்தம் செய்யப்படுவதாக என்று சொன்னாரே, அந்த சித்தம் எப்படி செயல்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரால் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். If God can do through you, கடவுளால் உங்களை கொண்டு உங்கள் மூலமாக செய்ய முடியும் என்றால் இந்த உலகத்தை உங்களால் அசைக்க முடியும். அதை வெளிப்படுத்துகிற ஆற்றல் பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர், பிதாவின் ரகசியத்தை அறிந்தவர். சாலமோன் சொல்றாரு, ஞானி தோண்டி தோண்டி பார்த்தாலும் கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்றாரு. ஆனா ஞானமே இறங்கி வந்தா தேவன் தம்முடைய ஆவியானவரே தம்முடைய ஆவியை அனுப்புறார். அப்படி தெரியும்ல? தெரியும். பவுல் இதுக்கு இன்னொன்னு சொல்றாரு, அவருடைய சிந்தையே நமக்கு. ஹல்லேலூயா! நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். இதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? இதற்கு எவ்வளவு ஸ்தோத்திரம் செலுத்தலாங்க. சாலமோனுக்கு வெளிப்படுத்தாதே நம்மளுக்கு வெளிப்படுத்திட்டாரு நீங்க நினைச்சீங்கன்னா ஆமா 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 கர்த்தர் நல்லவர். அவங்க எல்லாம் அங்கங்க கிளிம்ஸ் பார்த்தாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் 960 930 BC பிஃபோர் கிரைஸ்ட் வர்றாரு. இவர் ஆஃப்டர் கிரைஸ்ட் 30 வர்றாரு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய ரகசியங்களை பேசுகிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையின் வெளிப்பாடுகளை கேட்குறீங்களா? ஏசப்பா என்னை கொண்டு என்ன செய்ய போறீங்க? அந்த வெளிப்பாட்டை தாங்க. நம்ம இதற்காக தான் ஸ்தோத்திரம் செலுத்தணும். வெளிப்படுத்துகின்ற பரிசுத்தாவியானவராக எங்களுக்குள்ள இருக்கிறீங்களே ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை நீங்க நடத்துறீங்களே ஸ்தோத்திரம்ப்பா. என் கேரியர்ல அடுத்து என்ன செய்யணும் சொல்லித் தருகிற ஆவியானவர். ஹல்லேலூயா! என் பிசினஸ்ல அடுத்து என்ன செய்யணும் சொல்லித் தருகிற ஆவியானவர். இந்த உலகத்திலே நான் என்ன மறுரூபத்தை உண்டு பண்ணுவதற்காக நான் உலகத்திலே என்னை அனுப்பி இருக்கிறேன் சொல்லித் தருகிற ஆவியானவர், வெளிப்படுத்துகிற ஆவியானவர். என்னுடைய வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையின் பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன, எய்ம் என்ன, கோல் என்ன, என்னுடைய மிஷன் ஆன் எர்த் என்ன சொல்லித் தருகிற பரிசுத்தாவியானவர். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தாவியானவரே, நீ வெளிப்படுத்துகிற பரிசுத்தாவியானவராக இருக்கிறீரே ஸ்தோத்திரம். தகப்பனே, பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். 1000 கோடி ஸ்தோத்திரம் செலுத்தினாலும் பத்தாது. நல்லவரே, உங்களுக்கு அப்பா நாங்கள் என்னப்பா கொடுக்க முடியும்? நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த தான் முடியும். நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவரை வைத்திருக்கிறீர்கள் ஸ்தோத்திரம். அப்பா பரிசுத்தாவியானவரை நீங்கள் நடத்துகிறவராக இருக்கிறீர் ஸ்தோத்திரம், வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறீர் ஸ்தோத்திரம். ஓ, நாங்கள் ஜெபிக்கிறோம் டேடி. அப்பா அந்த பர்பஸை அப்பா புரிந்து கொண்டவர்களாக நடக்கணும். இந்த உலகத்தில் நீங்கள் எதற்காக எங்களை அனுப்பினீங்க அதை அறிந்து கொண்டவர்களாக நடக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் டேடி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களை கொண்டு செய்ய விரும்பின காரியத்தை தடைபடாத ஸ்தோத்திரம். நீர் எங்களை கொண்டு செய்ய விரும்புகிற காரியத்தை செய்வீர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்குறோம்னு சொல்லுங்க. இரவு படுக்கைக்கு போக முன்னா இந்த நன்றி பலியிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தை ஜெபிப்போம். வெளிப்படுத்தும், சொப்பனத்தில் வெளிப்படுத்தும், எங்கிட்ட வெளிப்படுத்தும் டேடி. அப்பா நாம் மகிமைப்படும். எழும்பும்போது உன் சித்தத்தை செய்கிறவர்களாக எங்கள் எழும்பும் டேடி. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துகின்ற பரிசுத்தாவியானவர் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! பவுலுக்கு அவர் என்ன செய்யணும்னு சொன்னீங்கல்ல டேடி, எதற்காக அழைக்கப்பட்டாருன்னு சொன்னீங்களே, நீ எங்களுக்கு வெளிப்படுத்தும். வெளிப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நடத்த போகிறதுக்காக எங்களை தாழ்த்துகிறோம். நாள் முழுவதற்காக ஸ்தோத்திரம். உண்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு மூலமே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல 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 தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா!
பாடிட்டே தூங்குங்க. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. அப்படி பாடிட்டே இருங்க. God bless you. Hallelujah.